நல்ல காரியங்களை செய்ய நல்ல நேரம் என்பது மிகவும் முக்கியமானதாகும். ஒரு சில நேரங்களில் திதிகளும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் சாதகமில்லாத சமயத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பவர்கள் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அது சரி, அபிஜித் முகூர்த்தம் என்றால் என்ன? நம்முடைய முன்னோர்கள் சூரியன் உதயமாகும் பொழுதும் அஸ்தமிக்கும் நேரத்திலும் உச்சமாக இருக்கக்கூடிய காலங்களிலும் நல்ல காரியங்களை செய்தால் நாம் எதிர்பார்த்த பலன்களை அடையலாம் என்பதை நமக்கு அறிந்து உரைத்திருக்கிறார்கள். சூரியன் உதயமாகும் போதும் உச்சமாகும் போதும் அஸ்தமிக்கும் போதும் எவ்விதமான திதி நட்சத்திர கிழமை தோஷங்கள் எதுவும் கிடையாதாம். சூரியன் உச்சிக்காலம் அடையும் நேரத்தை அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்தத்தில் செய்யப்படுகிற அனைத்து செயல்களும் ஜெயத்தையே தரக்கூடியதாக இருக்கிறது. சூரியன் உச்சமடையும் பொழுது மிகுந்த பிரகாசத்துடன் இருப்பதால் நாம் செய்யக்கூடிய செயல்களும் காரியங்களும் சூரியனைப் போல் பிரகாசமாக இருக்குமாம். பிரம்ம முகூர்த்தத்திற்கு நிகரான ஒரு பலனை அபிஜித் முகூர்த்தமும் கோதூளி முகூர்த்தமும் தரக்கூடியவை. இந்த முகூர்த்தங்களுக்கு எவ்விதமான தோஷங்களும் கிடையாதாம். அபிஜித் முகூர்த்த காலம் என்பது உச்சி காலமான பகல் பொழுதாக இருக்கக்கூடிய 11 மணியே 45 நிமிடங்களில் இருந்து 12 மணியே 15 நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய நேரங்களாகும். அபிஜித் முகூர்த்தம் என்பது வெற்றியை தரக்கூடிய ஒரு சிறந்த முகூர்த்தம். இந்த நேரத்திற்கு நட்சத்திர யோக கரண மற்றும் பஞ்சாங்க தோஷங்கள் என்பது எதுவும் கிடையாதாம். அபிஜித் முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் திருமணம் சார்ந்த பணிகளாக இருக்கட்டும், புதிய வாகனம் வாங்க அல்லது பதிவு செய்தல், புதியதாக பொன் ஆபரணங்கள் வாங்குதல் அல்லது செய்தல், மனை தொடர்பான பத்திரப்பதிவுகளை மேற்கொள்ளுதல், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய உயரதிகாரிகளை சந்தித்தல், அரசு தொடர்பான உதவிகள் மற்றும் பணிகளை மேற்கொள்ளுதல், ஆரோக்கியம் சார்ந்து அல்லது மருத்துவம் பார்க்க செல்லுதல், அடுக்குமாடு கட்டிடம் தொடர்பான பணிகள் தொடங்க அல்லது திட்டமிட, நீண்ட காலம் நன்மை தரக்கூடிய எதிர்காலம் சார்ந்த பணிகளை மேற்கொண்டால் வெற்றி உண்டாகும். அபிஜித் முகூர்த்தத்தில் எந்த செயலை செய்தாலும் அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது.